கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேரும் வந்து கோவிலுக்குள்ளே வந்து அபிராமியை தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிக்கிட்டே வந்து மீனாட்சி போய் கேட்குறாங்க, எங்கள் அத்தை தான் இவங்களை நீங்கள் இந்த கோவிலில் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ரவுடி அலர்ட் ஆகிடுறாங்க. இல்லை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த அம்மாவை வந்து யாரோ தேடிட்டு இருக்காங்க, நாம் சீக்கிரமாக வந்து இவங்களை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடணும், சரி யாருன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு திரும்பவும் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் தீபா வந்துட்டு அந்த ஐயர்கிட்ட அபிராமியோட ஃபோட்டோவை காமிச்சு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா 2 நாளாக இங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் வந்து இப்போ தான் விபூதி மடிக்க சொல்லியிருந்தேன், இங்கே தான் இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு அவங்களுக்கு இந்த அம்மா இந்த கோவிலில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, அதுக்குள்ளே நம்ம இந்த அம்மாவை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்க தூக்கிட்டு போகிறதுக்கும் பின்னாடியே வந்து மீனாட்சி, தீபான்னு எல்லாரும் அங்கே வந்து பார்க்குறாங்க. என்ன அத்தையை எங்கேயும் காணோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து சரி நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இவங்க அபிராமி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்னப்பா இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தூக்கிட்டு போகிறாங்க. அபிராமியோட முகத்தை நல்லா பார்த்துருப்பாங்க. பின்னாடி தீபா வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவை இப்போதாம்மா மயங்கிட்டாங்கன்னு ஒருத்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்போ தான் வந்து அபிராமி காரில் ஏற்றிட்டு இருப்பாங்க. உடனே அதை பாருமா அவங்க போகிறாங்க பாரு அப்படின்னு சொன்ன உடனே தீபா, மீனாட்சி, மைதிலி எல்லாரும் ஓடுறாங்க. அவங்கள வந்து தள்ளி விட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க எல்லாரையும் வந்து தள்ளி விட்டுட்டு வேகமாக அந்த ஆம்னி வேனை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நம்பரை மட்டும் தீபா, மீனாட்சி எல்லாரும் நோட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடியே கார்த்திக் வந்து வருவாங்க. கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ தான் அத்தையை வந்து யாரோ கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஆம்னிவன் நம்பரையும் வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க நோட் பண்ணிக்கிட்டு உடனே நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம், அவங்க இந்த சிட்டி லிமிட்டை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது தீபா வந்துட்டு தலையில் அடிபட்டிருக்கிறதுனால தீபா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கார்த்திக் நேராக இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறாங்க. என்ன சார் ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் எந்த தகவலும் தெரியல, அவங்க ஸ்ரீபெரும்புதூர் செக் போஸ்ட் இன்னும் தாண்டலை அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு ஒருவேளை அவங்க வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது, மேபி அவங்க சிட்டிக்கு போகாமல் இங்கேயே எங்கேயாவது அடைச்சி வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அப்படியே இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சில குடோன்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமியை கடத்திட்டு போனவங்க அந்த ரவுடி வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்கள நாங்கள் கடத்திட்டோம், ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு 3 பொம்பளைங்க வந்து எங்களை தடுத்தாங்க, ஆனால் அவங்கள தள்ளி விட்டுட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம், என்னென்னா அவங்க எங்கள் முகத்தை நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியாவும் பயப்படுறாங்க, ஐஸ்வர்யாவும் பயப்படுறாங்க. அப்போது கண்டிப்பாக வந்து உன்னோட நம்பரை, வண்டியோட நம்பரை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க, இந்நேரத்துக்கு உங்களை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, உன்னோட மொத்த ஜாதகத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கேருந்து எங்கேயுமே நகராதீங்க, எங்கேயாவது போயிட்டு மறைச்சி வைங்க வண்டியை, அவங்களை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது அடைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற வரைக்கும் வந்து நீங்கள் எங்கேயும் வெளியே வராதிங்க, ஒரு 2 நாளைக்கு அப்படியே இருங்க, அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க மேடம் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குடோனுக்கு போயிட்டுருக்காங்க. உடனே ரியா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, இந்த விஷயம் மட்டும் ஆனந்துக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா, நீங்கள் என்ன பார்த்துப்பீங்க, நீங்கள் இந்த வீட்டோட மருமக, ஆனால் என்னை ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுவாங்க, நானே 2ஆவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் பயப்படுறாங்க, நீ எதை நினச்சும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க வந்து ஒரு குடோனுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து அபிராமியை போட்டு கட்டி போடுறாங்க. இனிமேல் வந்து நம்மளை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, நீ அந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது மறைவாக வச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு வந்துடுவாங்க. வரும்போது கரெக்டாக வந்து கார்த்திக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அதே குடோனுக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு உடனே அலர்ட் ஆகிடுறாங்க. ஓடி வந்து அந்த ரவுடி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆனால் அந்த கார்த்திக்கும் அந்த இன்ஸ்பெக்டரும் இங்கே தானே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவை நம்ம மறைக்கணும் அப்படின்னு அப்படியே வந்து அபிராமியை மறைச்சிட்டு இவங்களும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல, அதனால் வந்துட்டு அந்த கார்த்திகால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு வெறுங்கையை தான் வீசிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைவான இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் அந்த இன்ஸ்பெக்டரும் உள்ளே வராங்க. கூட வந்து 2-3 கான்ஸ்டபிள் வராங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு தேட சொல்கிறாங்க. எல்லாரும் தேடிட்டு இருக்க கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரும் வந்து இங்கே எங்கேயுமே இல்லையே, ஒருவேளை வேறு ஏதாவது குடோனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சபையும் பார்த்து அபிராமிக்கு வந்து மயக்கம் வந்து தெளிஞ்சிடுது. தெளிஞ்ச உடனே வந்து
அவங்களுக்கு நேராக தான் கார்த்திக் நின்றுட்டுருப்பாங்க. பார்த்த உடனே வந்து கார்த்திகை கூப்பிடலான்னு அவங்களால ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடவுளே என்னால் முடியலையே, என் புள்ள என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கானே, ஆனால் என்னால் வந்து அவனை கூப்பிட முடியலையே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறா அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் இருக்காங்க. கார்த்திக் அங்கேயே நின்று வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சரி இங்கே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது குடோனில் கண்டிப்பாக அடைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் அங்கேருந்து போகிறாங்க. வெளியில் போகும்போது கரெக்டாக அபிராமி எட்டி உதச்சிட்ருப்பாங்க. எப்படியோ ட்ரை பண்ணுறாங்க. எட்டி உதைக்கும் போது அங்கேருந்து ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துடும். அந்த சத்தம் கேட்ட உடனே இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.